வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா சமையல். இன்னைக்கு வீடியோவில் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி, இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஜவ்வரிசி புட்டு. ஹெல்த்தியாகவும் இருக்கும், டக்குன்னு பண்ணிடலாம். எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு நான் நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இந்த புட்டுக்கு பார்த்தீங்கன்னா நைலான் ஜவ்வரிசி தான் சூப்பராக இருக்கும். நல்லா சூடான தண்ணி ஒரு கப் அளவுக்கு சேர்த்துடலாம். இப்போ சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். அந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் ட்ரையாக இருக்குது. குட்டி குட்டியாக இருந்துச்சு பார்த்தீங்களா, இந்த ஜவ்வரிசி நல்லா ஊறி பெருசு பெருசாக இருக்குது. அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ நம்ம ஜவ்வரிசி பார்த்தீங்கன்னா அரை கப் அளவுக்கு சேர்த்தோம். இப்போ ஒரு கப் அளவுக்கு ஜவ்வரிசி வந்திருக்கு. நம்ம புட்டுக்கு ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துடலாம். இப்போ ஒரு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்தாச்சு. இப்போ ஊற வச்சு அந்த ஜவ்வரிசியும் அந்த தண்ணியோடு சேர்த்துட்டு அப்படியே ஊற்றிடுங்க. இதுவே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும் புட்டு மாவுக்கு பிணையிறதுக்கு. கொஞ்சமாக நம்மளுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. எனக்கு இதுவே போதுமானதாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் மட்டும் தண்ணி தேவைப்படும். இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி தேவைப்படுது. இப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறலாம். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். புட்டு மாவு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் பிணைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு சொல்லி. இதை நம்ம இட்லி தட்டில் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி தட்டில் தண்ணி சூடாக இருக்குது. இப்போ மேலே வச்சு ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருச்சு, நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி எடுத்து பாருங்கள், கையில் கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்து நம்ம ஒரு பவுலில் போட்டுடலாம். நான் இப்போ ஒரு பவுலில் போட்டு மாற்றிட்டேன். இப்போ ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. துருவின தேங்காய் சேர்த்துடலாம். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட சேர்த்துக்கோங்க. நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். இல்லைன்னா சுகர் வேணும்னாலும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கிறலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் வேணும்னா சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடிய ஜவ்வரிசி புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.